ஹலோ. ஷங்கரோட மகளான அதித்தி ஷங்கர் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த விருமன் படத்தின் மூலியமா கதாநாயகியை அறிமுகமானாங்க. அந்த படத்தில் நல்லாவே வரவேற்பு பெற்றாங்க. முதல் படமே பார்த்தீங்கன்னா ஹிட்டும் ஆச்சு. இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட மாவீரன் படத்தில் நடித்தாங்க. அதுலேயும் கதாநாயகியாக தான் நடித்தாங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் கடைசியாக வெளிவந்த நேசிப்பாயா அப்படிங்கிற படம் மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பை பெறவில்லை. அந்த படம் ஒரு தோல்வி படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் பேட்டி ஒன்றில் அவங்களுடைய விருப்பத்தை அதித்தி ஷங்கர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட அப்பாவை பார்த்து தான் சிறு வயசுலேருந்தே எனக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. என்னுடைய ஆசையை எங்கள் அப்பா கிட்ட சொன்னப்போ முதல்ல நீ படி அப்படின்னு சொல்லிட்டாரு. மருத்துவம் எனக்கு பிடிக்கும், அதனால் அதை நான் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் நடிப்பில் என்னால் சாதிக்க முடியலைன்னா மீண்டும் படிக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நடிக்க வந்தேன். அவளும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ சினிமாவில் நுழைஞ்சேன், அடையாளமும் எனக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ எனக்கு மனசில் இருக்கிற ஆசை என்னென்னா, எனக்கு ஒரு வரலாற்று படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அந்த ஆசை சீக்கிரத்தில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதித்தி ஷங்கர் வரலாற்று படத்தில் நடித்தாங்க அப்படின்னா அது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா, அவங்களுக்கு அது பொருந்துமா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட்.